வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு கீழிறங்கிச் சென்ற தமிழரசு கட்சி, டக்ளஸ் மற்றும் தேசிய மக்கள் கட்சியினரிடம் சரண். யாழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் செம்மணி வழக்கு, மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு விண்ணப்பம் செய்ய நடவடிக்கை. மருத்துவ துணை சேவை ஊழியர்களின் பணிவிலகல் போராட்டம் இன்றும் முன்னெடுப்பு, அவதிக்குள்ளாகும் நோயாளர்கள். பேசாலை பொறுப்பு வைத்தியர் போராட்டம், பிராந்திய பணிப்பாளர் பழிவாங்குவதாக குற்றச்சாட்டு. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் மக்கள் நீதி மய்ய தலைவர். கன்னட மொழி சர்ச்சையில் கமலுக்கு ஆதரவு தெரிவித்த வைகோ. ட்ரம்ப் மஸ்கிற்கு இடையில் வலுக்கு மோதல், அமெரிக்க ஜனாதிபதியை பதவி விலக்க உலகின் முன்னணி செல்வந்தர் கோரிக்கை. ஸ்ரீலங்காவில் கடந்த கால அரசாங்கங்களுடன் இணைந்து கொலை மற்றும் ஆள்கடத்தல்களில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முயற்சித்து வருகின்றமை தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு நேரில் சென்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஆதரவை கோரியமை குறித்து தமிழ் மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் சார்பில் பதில் தலைவர் CVK சிவஞானம், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன் பின்னர் கருத்து வெளியிட்ட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் அலுவலகத்திற்கு சென்று CVK சிவஞானம் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியானது உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய விடயம் அம்பலமாகியுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் ஆதரவு கோரியமை விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் சிங்கள பெரும்பான்மை தேசிய கட்சியிடமும் இலங்கை தமிழரசு கட்சி சரணடைந்துள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினரான ஜெசிதன் மானிப்பாய் பிரதேச சபையின் தேசிய மக்கள் கட்சியின் உறுப்பினர் ஒருவரிடம் ஆதரவு கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் கட்சியின் உயர்மட்ட குழுவின் தீர்மானத்திற்கு அமையவே ஆதரவு வழங்குவதா இல்லையா என முடிவெடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஜெசிதனிடம் கூறியதாக அறிய முடிகின்றது. இந்த நிலையில் EPDP கட்சியை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியிடமும் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு கூறியுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விண்ணப்பம் செய்யப்படவுள்ளது. ஏற்கனவே இந்த புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 18ஆக உயர்வடைந்துள்ள நிலையில் இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. யாழ் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தின் 4ஆம் நாள் அகழ்வு பணி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த ராசாவின் கண்காணிப்பின் கீழ் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. நேற்று மேலும் 5 மண்டையோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த மனித புதைகுழி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் திறந்த மன்றில் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. நீதவான் ஆனந்த ராசா முன்னிலையில் இன்று பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தமது பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கவில்லை என தெரிவித்து மருத்துவ துணை சேவை நிபுணர்கள் இன்று 2வது நாளாக நாடளாவிய ரீதியில் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணிவிலகல் போராட்டம் காரணமாக தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள மக்கள் உட்பட நாடளாவிய ரீதியில் நோயாளர்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர்.
மருத்துவ துணை சேவை நிபுணர்கள் நாடளாவிய ரீதியில் நேற்று முதல் பணி விலகல் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். பதவி உயர்வு தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக மருத்துவ துணை தொழில்களுக்கான கூட்டு பேரவையின் பொதுச் செயலாளர் சாணக்க தர்ம விக்ரம கூறியுள்ளார். மருத்துவ ஆய்வக சேவைகள், மருந்தக துறைகள் மற்றும் ஏனைய துறைகள் உட்பட துணை மருத்துவ சேவையைச் சேர்ந்த 5 தொழிற்சங்கத்தினர் இந்த பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சாணக்க தர்ம விக்ரம கூறியுள்ளார். இருப்பினும் புற்றுநோய் வைத்தியசாலை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் வைத்தியசாலைகள், சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் மத்திய இரத்த வங்கி உள்ளிட்ட குறிப்பிட்ட நிறுவனங்களில் பணிவிலகல் போராட்டம் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அவர் கூறியுள்ளார். இந்த போராட்டம் காரணமாக நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நோயாளர்கள் அவதிக்குள்ளான காட்சிகள் எமது கமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. மன்னார் பேசாலை வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் ஈட்டன் பீரிஸ் தமக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கும் பழிவாங்கல் நடவடிக்கைக்கும் நீதி கோரி உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். கடந்த ஒரு வருடமாக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டு வருவதாக வைத்தியர் ஈட்டன் பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார் பேசாலை வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியாக கடந்த 7 வருடங்களாக தாம் கடமையாற்றி வருவதாக கூறியுள்ள வைத்தியர் ஈட்டன் பீரிஸ் கடந்த ஒரு வருடமாக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பணிப்பாளரை விட 10 வயது மூத்தவராக இருந்தாலும் அவரது படிப்பிற்கு மரியாதை கொடுத்து தாம் நடந்து கொள்வதாகவும் தம்மை ஒரு வைத்தியராக கூட பணிப்பாளர் மதிக்கவில்லை எனவும் ஈட்டன் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த வைத்தியசாலையில் பணிபுரியும் சில பணியாளர்களை வைத்து தம்மை வேவு பார்ப்பதாகவும் அவர்களின் பேச்சை கேட்டு தம்மை பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தம்மால் பணிகளை மேற்கொள்ள சிரமமாக இருப்பதாகவும் கூறியுள்ள வைத்தியர் வைத்தியசாலையில் தாம் நிர்வாகத்தை மாத்திரமல்ல நோயாளிகளையும் பார்வையிட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெறுவதா அல்லது வேறு வைத்தியசாலைக்கு இடமாறி செல்வதா என்பதை தீர்மானிக்க முடியாதுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த விடயத்தில் தமக்கு நியாயம் வழங்குமாறு மன்னார் மாவட்ட செயலாளர், வடமாகாண ஆளுநர், வடமாகாண சுகாதார பணிப்பாளர் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என வைத்தியர் ஈட்டன் பீரிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு குறித்து தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரை தொடர்பு கொண்ட போதிலும் உரிய பதில் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் முகாமையாளர் மற்றும் ஊழியர் ஆகியோருக்கு தலா 5 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த இருவரும் பணியாற்றிய உணவகத்திற்கு 83,000 ரூபாய் அபராதம் விதித்து மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் சாவட்கட்டு பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் மன்னார் நகர சபை பொது சுகாதார வைத்திய பரிசோதகரால் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது தலையுறை பயன்படுத்தாமை, மருத்துவ அனுமதி பெறாமை, உணவுகளை ஒழுங்கற்ற முறையில் களஞ்சியப்படுத்தியமை, கழிவுநீர் தொட்டியை உரிய முறையில் பேணாமல், சுத்தம் பேணப்படாமை போன்ற 9 குற்றச்சாட்டுகளின் கீழ் உரிமையாளர் மற்றும் ஊழியர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட இருவரும் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் தலைமன்னார் வீதியில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பிஸ்கட்டுகள் கைப்பற்றப்பட்டு மன்னார் நகர சபை பொது சுகாதார வைத்திய பரிசோதகர் முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலையில் சுழற்சி முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வேலையில்லா பட்டதாரிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். வேலையில்லா பட்டதாரிகள் விடயத்தில் எடுக்க வேண்டிய மேலதிக நடவடிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்துரையாடியுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக நேற்று 4வது நாளாக வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தமிழிலிருந்தே கன்னட மொழி பிறந்ததாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்த கருத்தில் தவறில்லை என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கர்நாடக முதல்வர் சீதாராமையா உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கமல் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறித்து கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை கூறியுள்ளார்.
தமிழில் இருந்தே சமஸ்கிருதமும் பிறந்தது எனவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சமஸ்கிருத மொழியை 24,000 பேரே பேசுகின்றனர் எனவும் கிரேக்கம், லத்தீன் மொழிகளை விட தொன்மையானது தமிழ் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் எனவும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடகாவில் நடைபெறும் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் கமல்ஹாசன் இன்று நண்பகல் அளவில் தலைமைச் செயலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேரின் பதவிக்காலம் ஜூன் மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இதனால் வெற்றிடமாகும் ஆசனங்களுக்கான தேர்தல் எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதில் திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள கமல்ஹாசன் உள்ளிட்ட 4 பேரும், அதிமுக சார்பில் 2 பேரும் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உலகின் முன்னணி செல்வந்தரான எலோன் மாஸ்க் ஆகியோருக்கு இடையிலான முறுகல் தீவிரமடைந்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் வரிச்சட்டம் மூலம் தொடர்பான கருத்து வேறுபாடு அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியை பதவி நீக்க வேண்டும் என எலோன் மாஸ்க் கூறியுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. உலகில் முதல் நிலை செல்வந்தரான எலோன் மாஸ்க் சமூக வலைதளத்தில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக தனிப்பட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார். பாலியற் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பு பட்டுள்ளதாக எலோன் மாஸ்க் குற்றம் சாட்டியுள்ளதுடன் அதற்கான ஆதாரங்கள் எதனையும் அவர் முன்வைக்கவில்லை. குறிப்பாக ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான கோப்புகளின் ஒரு பகுதி ரகசியமாகவே இருப்பதாகவும் எலோன் மாஸ்க் குறிப்பிட்டுள்ளார். எலோன் மாஸ்கின் குற்றச்சாட்டுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ளார். வெள்ளை மாளிகை பொறுப்பில் இருந்து எலோன் மாஸ்க் வெளியேறுமாறு கோரியதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எலோன் மாஸ்கின் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட அரசாங்க மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை குறைக்க பரிந்துரைத்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலோன் மாஸ்க் ஆகியோருக்கு இடையில் வார்த்தை போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இருவரும் பிரிக்க முடியாத அரசியல் சக்திகளாக காணப்பட்டிருந்தனர். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் பரப்புரைகளுக்கு சுமார் $200 மில்லியன் எலோன் மாஸ்க் செலவிட்டிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசாங்க செயற்றிறன் திணைக்களத்தின் தலைமைத்துவ பதவிக்கு எலோன் மாஸ்க் நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு கீழிறங்கிச் சென்ற தமிழரசு கட்சி, டக்ளஸ் மற்றும் தேசிய மக்கள் கட்சியினரிடம் சரண். யாழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் செம்மணி வழக்கு, மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு விண்ணப்பம் செய்ய நடவடிக்கை. மருத்துவ துணை சேவை ஊழியர்களின் பணிவிலகல் போராட்டம் இன்றும் முன்னெடுப்பு, அவதிக்குள்ளாகும் நோயாளர்கள். பேசாலை பொறுப்பு வைத்தியர் போராட்டம், பிராந்திய பணிப்பாளர் பழிவாங்குவதாக குற்றச்சாட்டு. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் மக்கள் நீதி மய்ய தலைவர். கன்னட மொழி சர்ச்சையில் கமலுக்கு ஆதரவு தெரிவித்த வைகோ. ட்ரம்ப் மஸ்குக்கு இடையில் வலுக்கு மோதல், அமெரிக்க ஜனாதிபதியை பதவி விலக்க உலகின் முன்னணி செல்வந்தர் கோரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.